ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடகாவின் ஹசன் தொகுதி முன்னாள் எம்பியுமாக இருந்தவர் பிரஜ்வல் ரேவண்ணா. இவர் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட இருந்த நேரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களுடன் இருப்பது போன்ற 3000 ஆபாச வீடியோக்கள் வெளியாகி இந்திய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதில் ரேவண்ணா பல பெண்களை வலுக்கட்டாயமாக வன்கொடுமை செய்யும் வீடியோக்கள் இருந்தன. அது மட்டுமின்றி இந்த வீடியோக்கள் அனைத்தையும் அவரே ரெக்கார்ட் செய்திருக்கிறார். இந்த வீடியோ வெளியான சில நாட்களிலேயே ரேவண்ணா மீது அவரது வீட்டில் பணிபுரிந்த 48 வயது பணிப்பெண் ஒருவர் அதிர்ச்சியளிக்கும் வகையில் புகார் அளித்தார். அதில் ரேவண்ணா தன்னை 2 முறை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக அப்பெண் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ரேவண்ணா மீது ஹசன் மாவட்டத்தில் ஒரு வழக்கும், மைசூர் KR காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும், பெங்களூர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் என 3 காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க மாநில சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக காங்கிரஸ் அரசு அமைத்தது. இதற்கிடையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரேவண்ணா ஹசன் தொகுதியில் போட்டியிட்ட போது பிரதமர் மோடி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இதன் நீட்சியாக தேர்தலில் ரேவண்ணா தோல்வியடைந்ததை அடுத்து அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார். 1 மாத காலமாக வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த ரேவண்ணாவை கடந்த ஆண்டு மே மாதம் பெங்களூரு விமான நிலையத்திலேயே வைத்து போலீசார் கைது செய்தனர். ரேவண்ணா மீது பதியப்பட்ட வன்கொடுமை வழக்குகள் குறித்து CID போலீசார் தொடர்ந்து விசாரித்து வந்த நேரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் முதல் வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 1632 பக்கங்களை கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையில் 113 சாட்சிகள் சேர்க்கப்பட்டனர். அதில் பாதிக்கப்பட்ட 45 வயது பெண் ஒருவர் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சியும் கேட்காமல் வலுக்கட்டாயமாக பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். மேலும் அந்த குற்றப்பத்திரிகையில் ஹொலே நரசிபுராவில் உள்ள ரேவண்ணா குடும்பத்திற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் பணிபுரிந்து வந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இருந்து ரேவண்ணா வலுக்கட்டாயமாக பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோவாக எடுத்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த குற்றப்பத்திரிகை குறித்து சிறப்பு நீதிமன்றம் விசாரணையை தொடங்கியது. அடுத்த 7 மாதங்களில் 23 சாட்சிகளை விசாரித்து வீடியோ காட்சிகளின் முக்கிய ஆய்வக அறிக்கைகளையும் குற்றம் நடந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கைகளையும் நீதிமன்றம் மதிப்பாய்வு செய்தது. இந்த வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஜூலை 18ஆம் தேதியுடன் ஒட்டுமொத்த விசாரணையும் முடிந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ரேவண்ணா மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அவர் குற்றவாளி என நீதிபதி சந்தோஷ் கஜனன் தீர்ப்பளித்தார். அதன்படி அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் எஞ்சிய வழக்குகளில் ரேவண்ணா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கான தண்டனை அதிகரிக்கக்கூடும். முன்னாள் பிரதமரின் பேரன், முன்னாள் முதலமைச்சரின் அண்ணன் மகன், முன்னாள் MP என பல்வேறு அரசியல் தகுதிகளை கொண்ட ரேவண்ணாவுக்கு பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.